இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10 பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை நான் எப்படி செஞ்சுருந்தேன்னு சொல்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும். 10 பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குமே வந்து ரொம்ப பெரிய கேஜி கேக்ஸ் கிடையாது. இந்த கேக் ஆர்டர்னுடைய ரெக்குயர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஈச் கேக்ஸ் வந்து 1/4 kg அளவுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டரை நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே பேட்சுக்கு வந்து ஸ்பாஞ்ச் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 கிலோ அளவுக்கு ஸ்பாஞ்ச் பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். கேக் ஆர்டருக்கு முன்னத்தினாலே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து எக் பேஸ்டு கேக் தான். ஸோ தங்கச்சியும் வந்து கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே முன்னாடி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேக்கை ஒரே ட்ரேயில் தான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ட்ரே வந்து நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. நான் டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். இது வந்து 12x14 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் உள்ள ஒரு பெரிய ட்ரே தான். நீங்கள் வந்து ஒரு 60 லிட்டர் ஓடிஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய ட்ரே வந்து உள்ளே தாராளமாக போகும். ஸோ இது ஒரு பெரிய ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னத்தினாலே ஸ்பாஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து இந்த ஸ்பாஞ்சை நான் யூஸ் பண்ணி தான் 1/4 kg அளவுக்கு 10 பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரவுண்டு ரிங் மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இல்லை நீங்கள் நார்மல் மூடி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4 இன்ச்சில் உள்ள அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு நல்லா மார்க் பண்ணி ரவுண்ட் மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ரிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம சீஸ் கேக் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் கேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். ஸோ பாருங்க நல்லா சூப்பராக மார்க் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ரவுண்டாக கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 பீஸ் கிட்ட தான் வந்திருந்தது. ரிமைனிங் வந்து ஒரு பீஸை வந்து மேனுவல் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கேக் வந்து நல்லா சூப்பராக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சிஸ்டர் வந்து சைட் பை சைடு வந்து விப்பிங் க்ரீமும் நீட்டாக அடித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் அந்த கட் பண்ணி எடுத்த அந்த ரவுண்ட் பீசஸில் உள்ள ஸ்கின் லேயர் மாதிரி மேலே லைட்டாக ஒட்டுற மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை மட்டும் நான் மேலேருந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு கேக்குமே பார்த்தீங்கன்னா 2 பீஸாக நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்து சுகர் சிரப்பும் தங்கச்சியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ க்ரீமும் சுகர் சிரப்பும் வந்து அவங்க பண்ணி கொடுத்தனால கொஞ்சம் கூட வேலை ஈஸியாக இருந்தது. அடுத்து சுகர் சிரப்பும் நல்லா ஈவனாக வந்து எல்லா பக்கமே கோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிஸ்டருக்கு வந்து பெருசாக வந்து பேக்கிங்கில் அவ்வளோ வந்து தெரியாது. இருந்தால் கூட சின்ன அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க. அப்பாவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. சிஸ்டரும் சரி டேடியும் சரி மாற்றி வந்து சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன அடிஷ்னல் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அடுத்து சுகர் சிரப் கோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா க்ரீம் வந்து ஃபில்லிங்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். நம்ம ஒரு முறையும் எடுத்து வைக்கிறதுக்கு பொதுவாக ஒரே வேலையாக நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாகவே வந்து சென்டரில் வந்து க்ரீம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு முறையும் வந்து கேக்கை எடுத்து வச்சு நீங்கள் அசம்பிள் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நல்லா நீட்டான ஒரு ஒர்க் ஏரியாவில் எல்லா கேக்ஸையுமே அப்படியே லைனாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து உள்ள வந்து ஃபில்லிங் வந்து செரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதையும் நல்லா எல்லா பக்கம் ஈவனாக அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அது கூட வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை கொஞ்சமாக நான் மேலேயும் தூவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ரிமைனிங் வந்து மேலே வந்து கேக் லேயர்ஸை வச்சுட்டு நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவில் வந்து கேக்கை மெயின் கோட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பட் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு க்ரீம் வந்து மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. என்னுடைய கன்ஃபெக்ஷனரி செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூம் எல்லாம் கிடையாது, நார்மல் ரூம் தான். ஸோ அதனால க்ரீமை கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்து கோட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை க்ரம் கோட் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 10 நிமிஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீமும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஸோ மெயின் கோட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் எடுத்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஏசி ரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரம் கோட்லாம் பண்ணணும்னு கூட கிடையாது. ஒரே ஃப்ளோவில் நீங்கள் அழகாக மெயின் கோட்டோட முடிச்சிக்கலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 kg கேக் வைக்கிறதுக்கு உண்டான பேஸ் வந்து கிடைக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg ஸ்கொயர் போர்டை 4 அழகாக கட் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ இது அப்பா நீட்டாகவே கட் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு வந்து கடைகளில் வாங்குற மாதிரி அழகாக குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பார்க்க ரொம்ப லுக்காகவே இருந்துச்சு. இந்த கேக் பேஸ் தான் நானே யூஸ் பண்ணியிருந்தேன். கேக் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஐசிங் கீழெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரல. அதனால நான் வந்து டேரெக்டாக டர்ன் டேபிளில் வச்சுக்கிட்டே வந்து டேரெக்ட் மெயின் கோட்டிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீல் டேபிள் தான். அதனால் வந்து டேரெக்டாகவே நம்ம வச்சுக்கலாம். அடுத்து அழகாக கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கேக் பேஸில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அழகாக லிஃப்ட் பண்ணி நீங்கள் மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேஸும் வந்து அழுக்காகாமல் நீட்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மெயின் கோட்டிங் பண்ணவே சிஸ்டர் வந்து சைட் பை சைடு வந்து பாக்ஸுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் எல்லா கேக்குக்கும் வந்து மெயின் கோட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கேக் வந்து ஃபைனல் பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வரும், ஒரு நாள் வராமல் கூட இருக்கும், இல்லை 1-2 வரும், இல்லை 3-4 அந்த மாதிரி கூட வரும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கூட என்டையர் ஃப்ரிட்ஜுமே வந்து ஃபில் ஆகிறத என் கண்ணால் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஹோம் பேக்கருக்குமே இப்படி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைஞ்சிருக்கிற அந்த ஃப்ரிட்ஜை வந்து அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, அது ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறா இருந்தாலுமே இது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் தான். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அது சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர் அப்படின்றத விட அந்த ஃப்ரிட்ஜினுடைய என்டையர் ரேக்குமே ஃபில் ஆகிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து வந்து மெயின் கோட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஃப்ரிட்ஜில் சூப்பராக செட் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சைடில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சாக்லேட் கொடுக்க போகிறோம். அந்த சாக்லேட் வந்து கொடுக்கும்போது உங்கள் க்ரீம் வந்து ப்ராப்பராக செட் ஆகலை அப்படின்னா சாக்லேட்டோட கையில் ஒட்டின மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து சாக்லேட் ஃப்ளேக்ஸ் கொடுத்து பண்ணும்போது ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணதில் வந்து கொஞ்சம் கேக்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து உதுத்து விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கப் கேக்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரம்ஸை ஃபுல்லாக உதுத்து விட்டுக்கோங்க நீட்டாக, பெரிய கட்டிகள் இல்லாமல் நல்லா சின்ன சின்ன கட்டிகள் வரல மாதிரி நல்லா நீட்டாக வந்து உதுத்து விட்டுக்கணும். அடுத்து வந்து டீ கப்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் ஈஸியாகவே கிடச்சிரும், அந்த டீ கப்பே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த கிரம்ஸை ஆட் பண்ணி லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து அமர்த்தி விட்டுறணும். அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ளேவருக்காக நான் செரியூஸும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து மறுபடியும் கிரம்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மேலே கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கடைசியாக வந்து நீங்கள் நாசல் யூஸ் பண்ணி சின்ன ஒரு டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட் கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து இப்போ கேக் வந்து மெயின் கோட் பண்ணி 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நல்லா வந்து நான் ஒரு கேரட் துருவி யூஸ் பண்ணி நல்லா சாக்லேட் துருவி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சைடில் ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கேக் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு வந்து சாக்லேட்டை நான் கை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பேன். அது ஒரு கேக் 2 கேக் அப்படின்றதுனால ஒரு பெருசாக எனக்கு வந்து தெரியல. பட் இப்போ கண்டினியூஸாக ஒரு கேக்கும் எடுத்து நம்ம அந்த சைடில் ஃப்ளேக்ஸ் மாதிரி கொடுக்கும்போது நம்ம கையில் உள்ள ஹீட்டை வந்து அந்த சாக்லேட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், கையை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் நான் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டக்குன்னு வந்து சாக்லேட்டை நல்லா துருவிட்டு அது மெல்ட் ஆகிறதுக்கு உள்ளே நீங்கள் சைடு ஃபுல்லாக ஃப்ளேக்ஸ் மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து பாருங்கள், ஒன்ஸ் வந்து சாக்லேட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கேக்காக எடுத்து நீட்டாக வந்து கேக் போர்டு அதுக்கப்புறம் சைட்லாம் சாக்லேட் வந்து சிந்தின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன கேக் செஞ்சாலுமே சரி முடிஞ்ச வரைக்கும் கேக் பேஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் போர்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்க கேப்லேயே தங்கச்சி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு உண்டான விப்பிங் க்ரீமையும் சைட் பை சைடு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. சின்னதாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி மேலே சில்லிஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து 852 அப்படின்ற நாசல் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சு எடுத்துட்ருக்கேன். அப்புறம் செரீஸ் வந்து நான் முழுசாக செரீஸ் வைக்காமல் செரீஸை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த ஆஃப் சைஸில் இருக்கிற அந்த செரீஸை தான் வந்து மேலே நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஃபைனலாக பாருங்கள் 10 கேக்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கப் கேக்கும் பாருங்கள் அதுவும் அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா சூப்பராக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ரிச்சாகவும் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த கேக்கு டிசைன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ பார்த்துட்ருக்க ஹோம் பேக்கருக்கு எனக்கு இன்னும் எதுவும் பெருசாக ஆர்டர் வரல, 1-2 ஆர்டர்ஸ் தான் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்குது. இல்லை ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்தாலும் சரி, இல்லை இப்போ வந்துட்டு இருந்தாலும் சரி, கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் 100 கப் கேக்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, விஷஸும் கொடுத்துருந்தீங்க. அது படிக்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருந்தது. ஒரு சில சஜஷன்ஸும் நான் படிச்சிருந்தேன். ஸோ சஜஷன்ஸ் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
அடுத்து ஃபைனலாக கேக்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணியிருக்க இந்த கேக் பாக்ஸ்னுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5x5 ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வரைக்கும் வரும். 5 இன்ச் பாக்ஸ் ஹைட் வந்து 3 இன்ச் கிட்ட இருக்கும். அது கரெக்டாக 1/4 kg அளவுக்கு கேக் வந்து அழகாகவே உள்ளே வச்சுக்க முடியும். நீங்கள் இதே மாதிரி பென்டோ பாக்ஸ்லையும் பண்ணலாம். ஆனால் பென்டோ பாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேக்கரிஸில் வந்து இந்த மாதிரி 1/4 kg கேக்கெலாம் வந்து ஒன்றும் பெருசாக எடுத்து பண்ண மாட்டாங்க. பட் ஆஸ் அ ஹோம் பேக்கராக நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன 1/4 kg கேக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் அடித்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் இப்படி தான் இந்த கேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.